செத்தவன் வாக்கை நீக்கினது வாக்கு திருட்டா, செத்தவன் வாக்கை போட்டது வாக்கு திருட்டா? இதை ஓட்சோரின்னு சொல்கிறாங்க. எதனால், எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அதாவது பீகாரில் அந்த எஸ்ஐஆரை கொண்டு 65 லட்சம் ஓட்டை எடுத்துட்டு, அதாவது யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்கள ஓட்டெல்லாம் எடுத்துட்டு பாஜக தேவையான ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அப்போது செத்தவெல்லாம் ஓட்டு போட்டு தான் இது வரைக்கும் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்படி தானே அர்த்தம்? ஏன்னா அந்த 60 லட்சம் நீங்கள் சொல்கிற அந்த ஓட்டில் கிட்டத்தட்ட தோராயமாக 20 லட்சம் வாக்குகள் இறந்தவர்களுடைய வாக்குகள். இப்போது பீகாருடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான், ஒரு 6 கோடின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக அந்த இறந்தவர்களது எண்ணிக்கை நீக்கப்படலை, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கலை அப்படின்னும் போது, ஒரு எஸ்ஐஆர் நடக்குது அப்படின்னும் போது அதில் ஒரு 10% கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இப்போ 6 கோடி வாக்காளர்கள்னு சொன்னால் 60 லட்சம் பேர் 10%, 20 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க, 20 லட்சம் பேர் இடம் மாறி இருக்காங்க, அதாவது 17 லட்சம் பேர் இடம் மாறி இருக்காங்க. மிச்சம் இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் டபுள் என்ட்ரி. சரியா? இந்த எண்ணிக்கை நீக்கப்பட்டதனால் நாங்கள் தோற்று விட்டோம்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா, அப்போ செத்தவங்க வாக்கெல்லாம் போட்டு தான் அந்த கட்சி ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தம்.